ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்காக வீடு கட்டும் கனவை நனவாக்கும் எண்ணத்தோட ஒரு சிறப்பான திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பேர் தான் PMAY. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளில் 11 குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை விட்டுட்டு காதலர்களோட ஓடி போயிட்டாங்க. PMAYன்னு ஒரு திட்டங்க 2015 பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துக்கு ஒரு இலக்கும் வச்சாங்க. 2022க்குள்ள இந்த கேட்டகரியில் வர்ற எல்லோருக்குமே வீடை வழங்கி அவங்கெல்லாம், அதாவது வீடு இல்லாத நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சு போனாங்க. இப்போ 2024 இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. ரெண்டாவது பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 3 தவணைகளாக இதற்கான பணம் மக்களுக்கு வழங்குவாங்க. இப்போ மக்கள் அப்படிங்கும்போது பயனாளிகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பெண்கள் தான் பயனாளிகளா பார்க்கப்படுறாங்க. முதல்ல திட்டத்தை பத்தின சுருக்கமான விவரங்களை சொல்லிடுறேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதற்கான நிதி கொடுக்கப்படும். இது வந்து கடன் தான், இதுக்கு வட்டியும் உண்டு. ஆனா இதுக்கு இந்த ரிபேட் மாதிரி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வட்டி இல்லா கடன் மாதிரி ஒரு கணக்குக்கு வரும். ஆனா அதுக்கு நீங்க உங்களுடைய வருமானம், உங்களுடைய பின்புலம், அந்த கிரைட்டீரியாலாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா முதல் தவணையாக ஒரு 40,000 to 50,000 ரூபாய் கிடைக்கும். பூர்வாங்க பணிகள், பேஸ்மெண்ட் போடுறதுக்கான பணிகளை நீங்க செய்யணும். அதற்கடுத்து 1.5 லட்சம் ரூபாய் வரும். அதற்கடுத்து மறுபடியும் 50,000 ரூபாய் வரும். இதை நீங்க எந்த கால அளவில் கட்டணம் திரும்ப கண்டிப்பா கட்டிதான் ஆகணும். இது கடன் தான். இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது ஒரு நல்ல ரீச் ஆச்சு. அதாவது வீடு நிலம் இருக்கு, என்னால் கட்ட முடியறதுக்கு ஒன்றுமே இல்லை, யாராவது உதவி செய்வாங்க அப்படின்ற மாதிரி கடன் வாங்காமல் எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல இதாக இருந்தது. ஆனால் இதில் போக போக நாட்கள் செல்ல செல்ல பயங்கரமான ஊழல்கள், பிரச்சனைகள் அப்படின்றது வந்தது. தமிழ்நாட்டிலையும் வந்தது. அதுக்கு நான் பின்னாடி வர்றேன். உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. இப்போது நாட்டையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் இது அங்கே 2வது முறையாக நடந்திருக்குது. இப்போ அந்த முதன்முறையாக தவணை 50,000 ரூபாய் இருக்குங்களா, பயனாளிகள் அப்படின்ற மகாராஜ்கஞ்ச் அப்படின்றத ஒரு டிஸ்ட்ரிக்ட், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். மொத்தம் 6 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே தான் மகாராஜ்கஞ்ச் அப்படில தான் நிறைய நடந்திருக்கு. 2,650 பயனாளிகளுக்கு முதல் கட்ட தவணையா 40,000 ரூபாய் அந்த குடும்ப தலைவி பெண்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. வரவு வைக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். அடுத்த நாள்ல இருந்து அவங்க வீட்டில் அவங்கள காணோம். அவங்க கணவர்கள்லாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுல அந்த பெண்களுக்கு பிடித்தமான நபரோடு, காதலர்களோடு ஓடிவிட்டார்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. அதே மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்தில் 11 பெண்கள் அந்த மாதிரி ஓடி இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த பணம் எவ்வளவு? 40,000 ரூபாய். 40,000 ரூபாய்க்கு புருஷனை விட்டுட்டு மனைவிகள் ஓடிட்டாங்க. சரி, ஓகே. இந்த துக்கம் அவனுக்கு, அதாவது கணவனா இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவனுக்கு எந்த அளவுக்கு துக்கம் இருக்குன்றது நீங்க ஏத்துங்க. இது இப்படியே போயிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு நாள், ஒரு 2 வாரம் கழிச்சு ஆபீசர்ஸ் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்து, என்னப்பா எல்லாம் வீடெல்லாம் கட்டலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது என்னன்றவனே. அப்பதான் ஆபீசர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, அதுல உங்க மனைவி சேர்ந்திருக்காங்க, அவங்கள பயனாளியா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு முதல் தவணையா 40,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதே அவங்க அப்பதான் சொல்றாங்க. ஏற்கனவே பொண்டாட்டி போயிட்டா, இதுல 40,000 ரூபாய் கடன் வேறையாடான்னு சொல்லிட்டு அவனால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. சரி, இவங்க கேட்டுட்டு போனாங்களே, விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கணவன் ரொம்ப அமைதியா இருந்திருக்கான். ஆனா ஆபீசர்ஸ் மீண்டும் அடுத்தடுத்த நாட்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்கறது, ஒன்னு வீட்டை ஆரம்பி, இல்லைன்னா வேற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்ற மாதிரியான ஒரு துணியில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. அப்பதான் ஆபீசர்ஸ்ட்ட இந்த விஷயத்த சொல்றான். சார், மனைவி பணம் வந்தோடனே மனைவியே இல்லை, பொண்டாட்டி இல்லை சார், ஓடி போயிட்டா சார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சனையை சொல்றாங்க. இவங்க உடனே இந்த மாதிரி யார் வீடெல்லாம் கட்டலன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போதான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. மொத்தம் 11 பெண்கள் கணவனை விட்டுட்டு முதல் தவணையான 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு தன்னுடைய காதலனோட ஓடி போயிட்டாங்க அப்படின்றது. இது உத்தரப்பிரதேசத்தில் 2வது முறையாக நடக்குது. போன வருஷமே 2023 இதே மாதிரி நடந்திருக்குது. 50,000 ரூபாய் தவணை தொகை எடுத்துக்கிட்டு 5 பெண்கள் அங்கிருந்து அவருடைய காதலர்களோடு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. அவங்கள கொண்டு வந்து, சரி நீங்க அவங்களை கூட்டு வரது, ஏன்னா இது வந்து ஒரு சட்ட நடவடிக்கையோ ஒரு கிரைம் மாதிரியோ ஆக்ஷன் எடுக்க முடியாது. சரி, நீங்க கூட்டு வந்து பேசி எடுங்கன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு கொடுத்த கடனை வசூல் பண்ணணும். கணவன்மார்களுக்கு பொண்டாட்டி இல்லை, ஆனால் அவங்களுக்கு கடன் ஜாஸ்தியாயிருச்சுன்ற பிரச்சனை. ஒரு நாட்டினுடைய நலனுக்காக, எளியவர்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வந்தால் எப்படிப்பா திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்னு விழி பிதுங்கி நிற்குது உத்தரப்பிரதேச அரசு. உத்தரப்பிரதேஷ் பார்த்தியா, நாங்கள் 1 ரூபா தர்றோம், எங்களுக்கு எவ்வளோ டாக்ஸ் திருப்பி தர்ற, அவன் 1 ரூபா தர்றான், அவனுக்கு எவ்வளோ டாக்ஸ் திருப்பி தரேன்ற பிரச்சனைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிச்சு. அப்படி கொடுக்குற டாக்ஸை, ஒரு மக்கள் நல நிதியை இப்படியாடா பண்ணுவீங்க, இதை கண்காணிக்க மாட்டீங்களா, இதை போய் நல்லா
விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னா, இது எப்படிங்க விசாரிக்க முடியும், வாங்குற பெண்கள் இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாடெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளும் பெருமையாக சொல்லிக்க முடியாது. ஏன்னா இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் பயனாளிகள் இந்த மாதிரியான பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதுலேயே ஊழல் நடக்குது, ஸ்கீம்லேயே ஊழல் நடக்குது. திருவள்ளூர் மற்றும் நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லையுமே மிகப்பெரிய, அதுவும் நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய அளவில் இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. என்னன்னா, இறந்தவர்களுடைய அந்த தாஸ்தாவேஜுகளை வச்சு, அந்த ரிப்போர்ட்ஸை வச்சு அவங்களுக்கு கிளைம் வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி பல்கா ஒரு 10-15 நபர்கள் சொல்லி பல்கா வாங்கி அதிகாரிகள்னா மேல் அளவில் இல்லை, அங்கே இருக்கிற பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், நகராட்சி இது அந்த மாதிரி அந்த லெவல் ஆட்கள்லேயே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர்லேயும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. பல பேருக்கு சொந்த வீடு ஏற்கனவே இருக்கு, அவங்களுக்கு மீண்டும் இந்த ஸ்கீம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற புகார்கள்லாம் எழுது. PMAY அப்படிங்கிறது புகார்களின் மொத்த உருவமாக இருக்கே, ஒரு நல்லதுக்காக கொண்டு வந்த திட்டம் மக்களை போய் சேரலையே அப்படின்ற ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு. அதிகாரிகள் கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்க மனைவியை கூட்டு வந்து முதல்ல அந்த வீடு கட்டுற வழியை பாருங்க, அதுக்கான பூர்வாங்க பணிகளை பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதுக்கு பேஸ்மெண்ட் ஏதாவது போடுற மாதிரி பாருங்கன்ற மாதிரி கம்பல் பண்றாங்க. இவங்க நாங்கள் முதல்ல கூட்டு வரதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்ட தவணையை தற்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பயனாளிகளுக்கு மட்டும். இது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான யோசிச்சுட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச அரசும் சரி, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகமும் சரி, மத்திய அரசு வரைக்கும் இந்த பிரச்சனை போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி களையிறது அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, இந்த திட்டத்தையே நிறுத்துவது அப்படின்ற மாதிரியான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்துச்சு அப்படின்னா உண்மையிலே இதன் மூலியமாக பயன்பெறக்கூடிய சிலருக்கும் இந்த உதவி கிடைக்காமல் போகும் அப்படிங்கிறதா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே PMAY திட்டத்தின் மூலமாக இதில் இன்னொன்று என்னன்னா, கொடுக்குற 3 லட்சம் ரூபாய் மத்திய அரசினுடைய பணம் கிடையாது. 60% மத்திய அரசு, மாநில அரசினுடைய பங்கும் இருக்கு. அது போக நிறைய மானியங்கள் இருக்கு. நீங்க கழிப்பிடம் கட்டுவதற்கும் மற்ற விஷயங்களுக்குமான மானியங்கள் இந்த மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். சரியா பயன்படுத்தினா, சரியான முறையில் நம்ம அதை உபயோகிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா உண்மையிலேயே புவர் பீப்புளுக்கு, அதாவது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் சிலர் செய்யற தவறு எல்லோருக்குமான விளைவாக வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. இந்த விஷயத்தை பற்றின, இந்த தகவலை பற்றின உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி நேயர்களே.